அதான் 2 மாடு வச்சுருக்கீங்க, பால் கறக்குறீங்க, உங்களுக்கு என்ன பால் காசு வருது, சம்பள காசு இருந்தாலும் பால் காசை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 மாடு பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, எவ்வளோ பாவனை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஆட்டை மாடெல்லாம் அவுத்து கட்டிட்டு 2 3 குண்டான் வந்து சாணி அள்ளி கொட்டிட்டு தான் அதுக்கப்புறம் டீயே குடிக்க முடியும். அதுவும் மழை காலம்லாம் வந்துருச்சுன்னா மாட்டு சாணி அள்ளுறப்போ வதன்னு நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் என்னங்க பண்ணுறது, மாட்டில் பால் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தாகணும். வெறும் தண்ணியை மட்டும் விட்டால் மாடு வந்து பால் கறக்காததுங்களாம். புண்ணாக்கு ஒன்று, எள்ளு புண்ணாக்கு 1 கிலோ 44 ரூபா, தவிடு 1 கிலோ 5 ரூபா, சுண்டல் பட்டு 1 கிலோ 34 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 88 ரூபா. அப்போ 2 மாடு இருந்துச்சுன்னா எவ்வளோ காசு வருதுன்னு பாருங்கள். நம்ம முன்னாடி காசு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி வந்து பால் காசு எடுக்க முடியும். 2 வேளை கண்டிப்பாக இதை புண்ணாக்கு போட்டு தவிடு எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் மாடு வந்து பால் கறக்கணும். அதுக்கப்புறம் 2 மாடு கறக்கனால மாதம் 1 லிட்டர் விளக்கெண்ணெய் தேவைப்படும். அப்புறம் 2 டைம் வந்து கூட்டி அள்ளணும். கூட்டி இடுப்பெல்லாம் வலி எடுத்துடும். சாணி அள்ளி சாணி கையெல்லாம் வாழ எடுத்துடும். நல்லது கெட்டது எங்கே போனாலும் குடுகுன்னு ஒடியாந்துடும். ஏன்னா மாடு கிடக்கு ஆடு கிடக்கு அப்படிங்கிறனால. இதுக்கு நடுவில் பில்லு பறிக்கணும், தட்டை வெட்டணும், மாட்டுக்கு அடிக்கடி வைக்காலி போடணும். 10,000 சம்பாதிக்கிறது எவ்வளோ நாய்ப்படாத பாடுபட வேண்டியது இருக்குது. காசு இல்லைனாலும் கடை வாங்கியாவது தீவன செலவு பார்க்கணும்.